என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவில் பார்க்க போகிறோன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோவை முதலாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறப்பு ஏப்ரல் 14, 1891. இயற்பெயர் பீமா ராவ் ராம்ஜி. தந்தை பெயர் ராம்ஜி சக்பால். தாய் பீமா பாய். பிறந்த இடம் மத்திய பிரதேசம். பணிகள்: முதல் இந்திய சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழு தலைவர். இவர் வாங்கின விருது பாரத ரத்னா விருது 1990. இறப்பு டிசம்பர் 6. இவங்க பொன்மொழிகள் பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கரின் சிறந்த பொன்மொழிகள்: வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையையும் நேர்மையையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். அகிம்சை வேண்டியதுதான், ஆனால் அதுவே எப்போதும் நல்ல கொள்கை ஆகிவிடாது. சில நேரங்களில் வன்முறை அவசியமே. அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும். நம்மை அடிமைப்படுத்தியவர்களிடம் முறையிடுவதால் எப்போதுமே இழந்த உரிமைகளை மீண்டும் அடைய முடியாது. ஓயாத போராட்டங்கள் மூலமே உரிமைகளை மீண்டும் அடைய முடியும். ஆடுகளை தான் பலி கொடுக்கிறார்கள், சிங்கத்தை அல்ல. தொழிலாளி வர்க்கம் சிதறுண்டு கிடப்பதற்கு அடிப்படை காரணம் பிராமணியமே என்பதை ஏற்றுக்கொண்டால் அந்த பிராமணிய போக்கு தொழிலாளர்களிடையே நிலவுவதையும் விலக்கியே ஆக வேண்டும். இந்த தொற்று நோயை அலட்சியம் செய்வதாலோ அதை பற்றி மௌனம் சாதிப்பதாலோ தொழிலாளர்களை பிடித்த பீடை அகலாது. இந்த பிராமணிய போக்கை தேடி கண்டறிந்து தோண்டி துருவி ஆராய்ந்து அடியோடு கிள்ளி எறிய வேண்டும். அப்போதுதான் தொழிலாளர் ஒற்றுமை சாத்தியப்படும். உங்களின் வறுமை உடன் வந்தது, தவிர்க்க முடியாதது, தீர்க்க முடியாதது என்றெண்ணுவது மடமையாகும். விதி என்று ஒன்று கிடையாது. மக்கள் மனதில் இப்படிப்பட்ட எண்ணம் அடியோடு களைந்து எறியப்பட வேண்டும். சரித்திரம் படைக்க ஜாம்பவனாக இருக்க தேவையில்லை. அவமானத்தை சேகரித்தாலே போதுமானது. தன் சாதிக்கென்று ஒதுக்கப்பட்ட தொழிலை தவிர வேறு புதிய தொழிலை மேற்கொள்வதை விட பட்டினி கிடப்பதே மேல் என்று ஓர் இந்து இருப்பதற்கு சாதி அமைப்புதான் காரணம். தொழில்களை மாற்றிக்கொள்ள சாதி அனுமதிப்பதில்லை. இதுவே நம் நாட்டின் தேவையில்லா திண்டாட்டத்திற்கு பெருமளவுக்கு நேரடி காரணமாக உள்ளது. தீண்டப்படாதவர்களுக்கு சட்டம் உறுதி செய்திருப்பதை விட கூடுதலான சமூக விடுதலை தேவைப்படுகிறது. சமூக விடுதலை இல்லாவிட்டால் சட்ட ரீதியான சுதந்திரத்தால் எந்த பயனும் இல்லை. நான் பெற்ற கல்வி போல் எவரும் கடின உழைப்பாலும் உறுதியான மனதாலும் பெற்றுவிட முடியாது. ஒருவன் சுயமாக முன்னேற்றம் அடைய முடியும். அதன்பின் தன் சமூகத்தையே முன்னுக்கு கொண்டு வர முடியும். இது பல இன குழுக்களின் தேசம். அப்படி சொந்தம் கொண்டாட வேண்டிய நிலை வந்தால் இந்தியாவின் பூர்வ குடியான தமிழர்களே கொண்டாட முடியும். நன்றி.